ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியானவரின் துணையால் நாள்தோறும் திரு அவை பெருகி வந்தது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தையின்படி யூதேயா, கலிலேயா, சமாரியா போன்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டதின் வழியாக திருச்சபை வளர்ந்தது. எப்படிப்பட்ட இறைவார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? எது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது? அவர்களின் மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? எது அவர்களை கிறிஸ்துவின்பால் அழைத்து கொண்டு வந்தது என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அது நம் ஒவ்வொருவருடைய கடமை. திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருடைய கடமை ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பது. நற்செய்தி அறிவிப்பு பணி. இந்த அறிவிப்பு பணியின் வழியாகத்தான் கிறிஸ்துவை நாம் பிறருக்கு அறிவிக்க முடியும். அதை திருத்தூதர்கள், சீடர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு செய்கிறார்கள். பேதுருவினுடைய வாழ்க்கையில் நடந்த 2 அதிசயங்களை பற்றி சொல்லுகிறது முதல் வாசகம். ஒன்று, லித்தியா என்கிற நகரத்திற்கு அவர் செல்லுகிறார். அந்த இடத்தில் 8 ஆண்டுகளாக முடக்குவாதமுற்றிருந்த ஐனேயா என்கிற ஒருவரை அவர் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற போது அவருடைய வலி, வேதனை, துன்பத்தை கண்டு இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார், எழுந்து உன் படுக்கையை நீரே சரி செய்யும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதரை நலப்படுத்துவதை, குணப்படுத்துவதை, அவருக்கு வாழ்வு கொடுப்பதை இறைவார்த்தை சான்று பகர்கிறது. 2வது அற்புதம், யோப்பா என்கிற ஒரு நகருக்கு செல்லுகிறார் பேதுரு. அந்த இடத்தில் தபித்தா என்கிற ஒரு பெண், நன்மை செய்யக்கூடிய ஒரு பெண், அதிகமான இரக்கச் செயல்கள் புரிவதில் ஆர்வம் கொண்டவர், ஈடுபாடு கொண்டவர். அப்படிப்பட்டவர் உடல் நலக்குறைவினால் இறந்து போகிறார். இறந்து போன அவருக்கு பல பேர் அழுகையோடு, வேதனையோடு, துன்பத்தோடு கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பேதுரு அந்த இடத்திற்கு வந்தவுடனே முழந்தால் படியிட்டு இறந்து போன தபித்தாவுக்காக அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். தபித்தா எழுந்திடு என்று ஆண்டவருடைய பெயரால் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தைக்கு உயிர் வந்து தபித்தா எழுந்து உட்கார்ந்தாள் என்று. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டதாக சொல்ல நாம் கேள்விப்பட்டதில்லை. இந்த அற்புத அதிசயங்களின் வழியாக இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். இதை கண்டு பல மக்கள் ஆண்டவரிடம் திரும்பி வந்தனர். அதையே வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என்பதையும் இறைவார்த்தை சொல்லி, ஊனியல்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட தூய ஆவியினுடைய வல்லமையை ஒரு மனிதர் உணர்ந்து வாழ வேண்டும். வாழ்வு தருவது தூய ஆவியே என்பதை உணர்ந்து தூய ஆவியினுடைய வழிநடத்துதலில் செயல்பட வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரினால் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்றால் அற்புத அதிசயங்களை கண்டு ஓடுகின்ற விசுவாசம். அபிஷேக பெருவிழா என்றால் ஓடிப்போய் அந்த அபிஷேக விழாவில் கலந்து கொள்ளுகிற விசுவாசம். நற்செய்தி பொதுக்கூட்டம் என்றால் ஏதோ அங்கு நடந்துவிடும் என்று சொல்லி அந்த இடத்தில் ஓடிப்போய் நிற்கிற நிலை. நிச்சயமாக எந்த மாற்றமும் நமக்கு நடக்காது.
அடிப்படையில் நமக்கு தேவையானது இறை நம்பிக்கை, விசுவாசம். இன்றைக்கு அப்பாவி மக்கள் இந்த பெயரினால் ஏமாற்றப்படுகிறார்கள். கடவுளுடைய பெயரினால் போலிகள் இன்னைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த கவனம் வேண்டும், மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒழுக்கத்தோடு, இறை விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, கத்தோலிக்க இறை மரபுகளை ஏற்று கடைபிடிக்கிறவர்களாக, இறையச்சம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இறையச்சம் இருக்கிறதா? கிறிஸ்தவ மரபுகளை நாம் சரியாக பின்பற்றி நடக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் ஒழுக்கமும் விசுவாசமும் அதிகமாக இருக்கிறதா? கடவுள் நம்பிக்கை எப்பேற்பட்டதாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது? யோசிச்சு பாருங்களேன். நீங்க நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, விசுவாசமா இருக்கிறீங்க, ஆனா உங்க பிள்ளைங்க எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் மனம் போன போக்கில் அவர்களின் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளை தேடுவதில்லை, கடவுளை பற்றிய அச்சம் அவர்களுக்கு இல்லை. இப்படிப்பட்ட நிலை எங்கு கொண்டு போய் முடித்துவிடும் என்றால் அது ஒரு இக்கட்டான நிலைக்கு அவர்களை அழைத்து சென்றுவிடும். இந்த உலகத்தை வெறுமைக்கு கொண்டு போய் அவர்களை தள்ளிவிடும். இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதையுமே ஒரு கட்டத்தில் உணர முடியாத, அனுபவிக்க முடியாத வெறுமைத்தன்மைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். வாழ்க்கையினுடைய வெறுப்புக்கு அவர்களை தள்ளிவிடும். எனவே மிகுந்த கவனம், எச்சரிக்க வேண்டும். நம் பிள்ளைகளை ஆழமான விசுவாச பாதையில் வழிநடத்த வேண்டும். இறை அச்சத்தை நம் குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். அதன் வழியாய் யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்கிற பேதுருவின் அறிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பதாக மாறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம் உயிர், அவரே நம் வாழ்வு, அவரே நம் மீட்பு என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.